முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை எப்பொழுதுமே வம்பிழுக்கிறது அப்படிங்கிறது சாதாரணம் எல்லா கட்சிகளுக்குள்ளுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனாலும் அவர் சொல்ற ஒரு விஷயம், உங்களுடைய கூட்டணியில செம்ம பிரச்சனை இருக்கு, நீங்க கூட்டணியே வந்து உங்களுக்கு சரியில்லை அப்படிங்கறத எப்பவுமே ஒரு பெரிய குற்றச்சாட்டா திமுகவினர் அதிமுகவின் மேல ஒரு அழுத்தமா சொல்லிட்டு இருக்கிறது உண்டு. இது எல்லாத்துக்குமே தகர்ப்பிளை கொடுக்கும் அளவுக்கு எடப்பாடியாருடைய இந்த திருச்சி கேம்பெயின் வேற மாதிரி இருந்துச்சு. அதுவும் முக்கியமா திமுகவினுடைய கோட்டை அப்படின்னா திருச்சின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடத்துல தன்னுடைய ஆதிக்கம் எந்த அளவு இருக்கு அப்படிங்கறத பாருங்கன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கிறாரு எடப்பாடியார். முழுக்க முழுக்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் சினாரியோஸை நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. திருச்சி துறையூர்ல செம்ம பெரிய ஒரு மீட்டிங். அங்க பாத்தீங்கன்னா கிரவுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ஜனம் இங்க இருந்து அந்த கடைக்கோடி அளவுக்கு இருக்கிற, கண்ணுக்கே தெரியல, ஈ குட்டி மாதிரி தெரியற அளவுக்கு அவ்வளவு ஒரு கிரவுட், இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி செம்ம கிரவுடு. அந்த முக்கியமா இப்ப ரொம்ப ஹாப்பியா அவர் வந்து அப்பாடா பரவாயில்ல நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு எடப்பாடியார் அந்த கேம்பெயின்ல கத்தி கத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விட்டுட்டு இருக்காரு. இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு அளவுக்கு ஏறி இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மட்டும்தான் தன்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஆதிக்கமான ஆட்கள் உள்ள இருக்கிற அந்த ஜாம்பவா நிறைந்த ஒரு இடம் திமுகவினுடைய ஒரு பெரிய கோட்டை. சோ அந்த திருச்சியில அவர் இவ்வளவு பெரிய ஆட்களை கூட்டியிருக்காரு அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயம். நீவன் எல்லாருக்குமே தோன்ற மாதிரி பணம் தானே கொடுத்துருப்பாங்க, 200 ரூபா கொடுத்துருப்பாங்க வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அது திமுக. நான் திரும்பவும் சொல்றேன், என்ன காரணம்னா KN நேரு, திருச்சி சிவா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு ரொம்ப 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 முக்கியமான பல ஆட்கள் கூடி இருந்து கட்டமைச்சிட்டு இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து திருச்சி. சோ அந்த திருச்சியில ரொம்ப அதிகமான ஆட்கள் வந்து திமுக சார்பில் இருக்கிறவங்க அப்படின்னாலும் பணமே கொடுத்திருந்தாலும் இவ்வளவு பேர் எப்படி கூடியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமா தான் அங்க மாறி இருக்கு. சோ இந்த ஒரு மக்கள் ஜனத்தை பார்த்துட்டு இது வரைக்கும் கேம்பெயின்ல எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்த எடப்பாடியார் சொல்லி நின்று காமிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய கூட்டணியில உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க எப்ப பார்த்தாலும் சொன்னாலும் எங்களுடைய கூட்டணி தான் என்னுடைய பலம், எங்க கூட்டணி எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே தோலை தூக்கி விட்டு காலரை தூக்கி விட்டு பேசிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க இங்க பாருங்க, திரும்பி பாருங்க, எங்களுடைய மக்கள் பாருங்க, உங்களுக்கு கூட்டணி தான் பலம் அப்படின்னா எனக்கு என்னுடைய மக்கள் தான் பலம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அடிச்சு ஆணித்தனமா பேசுறாரு. சோ அந்த மக்கள் வெள்ளம் பார்க்கணுமே, எவ்வளவு பேரு அதை பார்த்துட்டு இப்போ திமுக டென்ஷன் ஆகணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் எடப்பாடியார் கோலா வச்சு பேசிட்டு இருக்காரு. அண்ட் நடுவுல எங்க கூட வந்து பெரிய கூட்டணி ஒண்ணு சேர போகுது, நீங்க அதை பார்த்து மிரள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய எடப்பாடியார் சொல்லியிருந்தாலும் ஃபேக்ட் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவு பெரிய கூட்டணியோ இல்ல கட்சியோ அவர் கூட இணையற மாதிரி ஒன்றும் தெரியல, இன்றைய வரைக்கும் தெரியல. ஆனா மக்கள் கூட்டம் திருச்சியில அவ்வளவு பெரிய பேர் வந்தது ஒரு பெரிய மாசான ஒரு சம்பவம் தான். எடப்பாடிக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இவருடைய நம்பிக்கை வந்து செல்லுமா, இவரோட நம்பிக்கை நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கூட்டணி இவ்வளவு பெரிய ஒரு கட்சியா இருக்கும் போது இப்ப திமுகவுக்கு எக்கச்சக்க கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. இதுவே அதிமுக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அளவுக்கு கூட்டணி அப்படிங்கறதே கொஞ்சம் கேள்வியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ பாஜகவை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க மீதம் அவங்க ஓகே, ஆனா மீதம் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான கட்சிகள் இவங்க கூட இணைய வச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் வர்றவங்க எல்லாரையுமே வந்து அப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு OPS ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், TTV தினகரன் அப்படின்னு சொல்லி இவரு எல்லாரையுமே கட்டமைச்சு வச்சிருந்தாரு அப்படின்னா சூப்பரா இருந்திருக்கும். பட் அங்க நடக்கல. ஏன் அவர் எல்லாரையும் ஸ்கிப் பண்றாரு அப்படின்னா ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி எந்த கூட்டணி கட்சியாவது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இப்போதைக்கு எடப்பாடியாருக்கு அதிகமா இருக்கு. அதுதான் அதனுடைய ரீசன் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி கேட்டோம். பட் இது மட்டும் இல்லாம அமித்ஷா அவர்களுக்கும் எடப்பாடிக்கும் நடுவுல முட்டுது முட்டுது முட்டுதுன்னு திமுக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோ இதற்கான ஒரு பதில் அப்படின்னு பார்க்கும்போது அமித்ஷா ரீசெண்டா வந்து தமிழகம் வந்தப்போ எங்களுக்கும் எடப்பாடியாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறத சுமூகமா சொல்றாரு. அண்ணாமலை எப்பவுமே எகென்ஸ்டா இருக்கிற ஒரு நபர், நம்மளுடைய ஒரே ஒரு இலக்கு அப்படின்னா 8 மாத காலம் கடுமையா உழைக்கணும், கஷ்டப்படணும், நம்ம அண்ணன் எடப்பாடியாரை வந்துட்டு முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்கணும், அது மட்டும்தான் நம்மளுடைய கோல் அப்படிங்கிறாரு. இத்தனை நாள் வந்து அப்படிலாம் நான்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பேரை கூட சொல்லாத அந்த நபர் அண்ணாமலை அவர்கள் எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு டிசிஷன் எடுத்து மக்கள் முன்னிலையில இந்த கருத்தை வச்சாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பட் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அமித்ஷா அவர்கள் தான் அப்படின்னு தெளிவா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப ஏன் திடீர்னு இதெல்லாம் பத்தி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா விஷயம் இருக்கு.
சோ திமுக சொல்ற விஷயம் இன்னொன்னு என்ன, உங்களுடைய கூட்டணி சரியில்லை அப்படிங்கிறது தானே. அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து லைட்டா இப்படி எரியற நெருப்புல எண்ணெயை கொஞ்சம் ஊத்தி விட்டு போனாரு. சோ அடுத்த கட்டமா நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவரா இருக்காரு இல்லையா, அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணன் எடப்பாடியார் வந்து என்ன சொல்றாரோ அவருக்கு தலைமையில தான் கூட்டணியே அமைய போகுது, அவரோட தலைமையில தான் எல்லா டிசிஷனும் எடுக்க போறோம், ஆட்சியில நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஓகே, இல்ல நான் வந்து ஆட்சியெல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டேன், கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, தனித்து தான் ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா அதுக்கும் எங்களுக்கு ஓகே தான். இப்போ மெஜாரிட்டியான ஒரு முடிவு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய தலைமையா தான் இருக்குமே தவிர எங்களது இருக்காது அப்படிங்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. சோ இந்த ஒரு விஷயம் திமுகவுக்கு ஒரு பெரிய ஆட்டம் காமிச்சிருக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது. பிகாஸ் அவங்களுடைய கூட்டணி நல்லா இருக்க கூடாது, அவங்க சேர்ந்து இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய மன கணக்காவே போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த நேரத்துல அவங்க நாங்க சேர்ந்துதான் இருப்போம், அவரோட டிசிஷன், இப்ப நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கீங்க, உங்க கூட்டணியில இருக்கிற கட்சிகள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நீங்க டிசிஷனா எடுப்பீங்களா? கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய டிசிஷன் என்னவோ அதுதான் தலைமைப்படுத்தப்படுது. அந்த மாதிரி நாங்க கூட்டணி கட்சிகளாவே இருந்தாலும், நாங்க வந்து பெரிய கட்சிகளாவே இருந்தாலும் எங்களுடைய ஒரு முடிவு அப்படிங்கிறது எடப்பாடியாரான சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கறது தெளிவுபட சொல்லிட்டாங்க. சோ இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு, காய்ச்சி மூச்சு கூட்டணி இல்ல அது இல்லைன்னா சொல்லி வேஸ்ட். ஆனா மக்களுடைய வெள்ளம், மக்களுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடியாருக்கு ஒரு பெரிய 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 நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடடா, இந்த விஷயத்துக்கு வரணும்ல. ஓகே, நம்ம லாஸ்ட் கேம்பெயின் நடந்துச்சு, அதுல எடப்பாடியார் சொல்லியிருந்தாரு இந்த ஆம்புலன்ஸ் இஷ்யூ எந்த அளவு போச்சு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். சோ ஆம்புலன்ஸ் அடுத்த வாட்டி வந்துச்சு அப்படின்னா நடக்கிறதே வேற. நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 30-40 தடவை நாங்க பிரச்சாரம் நடத்துறோம், பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கும் போது எப்ப பார்த்தாலும் ஆளே இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் இந்த வழியில ஏன் வரணும், எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணணும்ன்றதுதான் உங்களுடைய வேலையா அப்படிங்கிற மாதிரி திமுக அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டாரு. அடுத்த வாட்டி வந்துச்சுன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. ஆனா ஆம்புலன்ஸ் வந்தது, சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் வகையில அதிமுகவினர் அந்த ஆம்புலன்ஸை பிடிச்சி இழுத்து என்ன பண்றீங்க, உள்ள யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கொலாப்சேஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டிரைவர் அவர்கள் சொல்லும் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. பஸ் ஸ்டாண்டு தாண்டின உடனே கூட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு போய் அந்த ஸ்டேஷனை எடுக்க விடாமல் வண்டியை மறைச்சி, வண்டியை சேதப்படுத்தி, வண்டியை அடித்து உடச்சிட்டாங்க. எண்ணெயை காய்ச்சி, என்னை காட்டின நபர்கள் பார்த்தீங்கன்னா அமைதிப்பாடு, தீனதயாளன் மற்றும் பலர் காய்ச்சினதில் இந்த பேஷண்ட்டை எடுக்காமல் மறுபடியும் திருப்பி வந்து வந்துட்டு நாங்கள் சேஃப்டியாக இருக்கும்போது நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமாக வந்துட்டோம். அதான் நடந்துங்க. ஸோ பார்த்தீங்களா, அந்த டிரைவர் வந்து ரொம்ப தெள்ள தெளிவா ஒரு நிர்வாகிகளுடைய பெயரையும் சொல்றாரு. அதிமுக நிர்வாகிகளுடைய பெயரை அடிச்சாங்க புடிச்சாங்க அப்படின்னு புட்டு வைக்கிறாரு. அப்ப அவரு அதிமுகவுடைய நிர்வாகிகள் எல்லாரையும் தெரியுது அப்படின்னா இவர் அதிமுகவா, இல்ல திமுக அனுப்பி வச்ச ஒரு ஸ்பையா, இல்ல கெத்த நம்ம போயிட்டு மாஸ்க் காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வேணும்னு தான் வந்தாரான்ற மாதிரி பல விஷயங்கள், பல கேள்விகள் இருக்கு. அதிமுகவினர் பயங்கரமா தாக்குனாங்க, இப்படி பண்ணாங்க அப்படின்னு பதட்டத்துல பேசாம இன்க்ளூடிங்கா அவர் சொல்ற வார்த்தைகள், என்னையே இப்படி தாக்குறாங்கன்னா மக்கள் இவரை நம்பி ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்றது. ஸோ இது எல்லாமே திமுகவினுடைய கீ பாயிண்ட்ஸா இருக்குமே. இது எப்படி இவ்வளவு பேசுறாரு அப்படிங்கிறதும் அண்ட் சோசியல் மீடியா பக்கங்கள்ல அந்த டிரைவர் யாரு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் புட்டு வைக்கிறதுலயும் தெள்ள தெளிவா நம்ம ஆளுங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் டிரைவர் என்னவோ சொல்றது, அந்த பிரச்சாரத்துல யாரோ மயங்க விழுந்துட்டாங்கன்னு எனக்கு கால் வந்தது, யாரோ என்னவோ அவங்கள போய் ரெக்கவர் பண்ணலாம், ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வரும்போதுதான் எங்களை மடக்கி பிடிச்சிட்டாங்க. என் கூட வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி இருந்தாங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு அவங்கள அடிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, எங்க எல்லாருக்கும் பெரிய சேதாரமே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு விஷயத்த இதுக்கப்புறம் திமுக கையில எடுத்து, மீதம் இருக்கிற கட்சிகள் கையில எடுத்து அதிமுகவுக்கு எதிரான வேலைகளை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அந்த அளவுக்கான ஒரு பெரிய ஒரு கஷ்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினர் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்குலாம் நாங்க ஒன்றும் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணல, எங்க வந்தீங்க, யார் அமைச்சாங்கன்ற மாதிரி தான் நாங்க கேட்டோம், அவ்வளவு அளவுக்குலாம் நாங்க தாக்குதலாம் நடத்தல அப்படிங்கிறாங்க. பட் ஸ்டில் அதுக்கான விசாரணை போது என்ன முடிவு வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா இந்த நிர்வாகிகளுடைய பெயர் பட்டியல அவ்வளோ கரெக்டா எப்படி அவரால் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாவும் இருக்க செஞ்சிட்டு இருக்கு. அண்ட் பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா ப்ராப்பரா பெர்மிஷன்ஸ் வந்து போலீஸ் கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள வரும். அண்ட் வந்து எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு ஒரு மாற்றுப்பாதை அப்படிங்கிறது ரெடியா பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு மீட்டிங்லயுமே இது நடக்குதேன்னு பேசும்போது ஒரு மீட்டிங் நடக்கிற இடத்துல பெரிய வாகனங்கள், அதுவும் ஆம்புலன்ஸ் எல்லாம் பெருசுங்கிறதுனால வரக்கூடாது, வரணும் அப்படின்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி பாதைகள் இருக்கும், மாற்று ஏற்பாடு அப்படிங்கிறது
செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்போம், எல்லாருக்கும் தெரியுமும் கூட. ஆனா அதையும் மீறி லாஸ்ட் டைம் வந்து ஒரு உங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லும் போதும் மீறி திரும்பவும் வருது அப்படின்னா இது யாருடைய கணக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரும். ஒரு ஒரு விஷயமா உங்களுக்கு நான் ஃபுல்லாவே வந்து ப்ரோக் பண்ணி அன்கோட் பண்ணி பேசலாம். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.